கருவாடு மாதிரி கருவாடு வந்து எப்படி நீ வரக்கூடிய கருவாடு எப்படி வரது எண்ணெயில் போட்டு வரது அதுதான். உப்பு எப்படி எடுக்குற? உப்பு உப்பு எப்படி எடுக்கிற நீ முதல்ல சொல்லிருந்து. எவ்வளோ நேரம் ஊற எதில் ஊறுங்க? சுத்தம் இல்லையா பஸ்ட் இல்லையா? எத்தனை நேரம்? எவ்வளோ நேரம்? அட கருமத்தை அப்படிலாம் ஊற வைக்காத. கருவாடு வந்து எப்பவுமே வாழை கருவாடு நீ செய்யறதுக்கு முன்னாடி 4 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிடு. ஆமா சொல்றத கேளு. 4 ஹவருக்கு முன்னாடி ஒன்று சொல்றத கேளு. 4 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுனா அதில் இருக்கிற உப்பு பூரா கக்கிடும். எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் செய்ய நல்லா இருக்கும். கருவாடை துணமுள்ள உப்பு கைக்குது அப்படியே. குமார் கருவாடு என்ன உப்பு கைக்குது? அதை தான் 4 ஹவருக்கு முன்னாடி ஊற வைன்றான். செல்லாமா கருவாடு வாங்கி தரேன், சாப்பிட்டு பாரு முதல்ல. அப்போ சொல்கிறான் ஒரு உப்பு கூட இருக்காது அவன் கருவாட்டில். நீனா நீ வெறும் உப்பு கைக்குது. ஆனால் நான் இதுதான் பத்தியா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. குறுக்கு தண்ணியில் ஃபர்ஸ்ட் தண்ணியில் ஊற பாட்டில் ஊறட்டும். என்ன பண்ணுமா? ஆமா நாங்களாம் செய்யணும் இருக்குமா மனுஷனா? எதுவும் சொல்றாங்க உனக்கு? நாளைக்கு உப்பு கருவாடு உப்பு கச்சிச்சு அவங்க கருவாடு வாங்கி உப்பு சாப்பிட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு கடையை மாத்திரு. இல்ல ஒரு கருவாடு சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கு பாருங்க. வியாபாரம் நல்ல ஓகேவா? ஓகேவா? எங்க கடை போடுறாங்க? நம்ம பாயிண்ட்ல தான் உள்ளதான். நல்லா இருக்கு லாஸ்டா. நல்லா இருக்கும்பா. இருந்தாலும் வந்து சொல்றாங்கன்னா எண்ணெயில் வளர்க்குறனா தண்ணியில் ஊற வைக்கிறனா என்கிட்டே சொல்லிக்கிறாங்க. அதே எல்லாம் மகளோட வாங்கி சாப்பிட்டு போகிறோம். என்ன நாங்கள் வீட்டில் வளர்க்குறோமே தெரியாது. அப்போ உப்பு கொடுக்காது. கருவாடு உப்பு போகணும். நம்ம மறுபடியும் கருவாடு குழம்புல 4 ஹவருக்கு முன்னாடி கருவாட்டை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்க நீங்கள் வாங்குற கருவாடு. ஏன்னா அதிகம் உப்பு இருக்குங்க. எவ்வளோ சாவடிக்கு பார்க்குற உப்பு போட்டு நீ மனுஷன்லேயே சேர்த்திக்கிடு. ஒன்றுலாம் பேச முடியாது. இன்னும் ஆமா சுவை இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். கடை நல்லா ஒன்றும் வேணாமா? ஒரு கதை 2 கதை வைக்க என்ன முல்ல என்ன முல்ல
ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து பழகிடுச்சுப்பா. புரியா வீட்டு போட்டுச்சுன்னா அந்த மவால சேல் என்ன கட்டலாமாப்பா? நான் என்ன பண்ணுறது தெரியுமா? ஐயோ போச்சு, எல்லாருக்கும் மிஸ்டேக் இருக்குதா செய்யுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பெருசானா அப்படி போடுவானா? ஃப்ரண்ட்டில் 20 பீஸ் மட்டும் ஒரு கவரில் போட்டு நான் மீதிலாம் ஒரு கவர். ஓகே ஓகே. இந்த ஹோல்சேல் போடுங்க. சரிண்ணா போதுமா? வயிறு பீஸ் தோலை பிடிச்சோம். வயிறு பீஸ் தோலை அந்த அந்த தொப்புள் முள்ள வச்சுட்டு இந்த முனையை பிடிச்சி உள்ள பாசமான இப்போ கத்தி நேராக போயிடும், தோலை வந்துடும். பெரியப்பா தூள் தோறாங்கப்பா. கடகை தாத்தா, கடகை தாத்துறாங்க. எந்த கடகை தாத்த தெரியல. இந்த மாதிரி கேட்டுன்னு வச்சுக்கா ஒட்டத்தை எடுத்து மூட்டை வரும் அடிக்கிறது. மீன் நல்லா கொழுப்பாகுப்பா, செம்மையாக இருக்கு மீன் டேஸ்ட்டு. அது 10 கிலோ இருக்குது. அது இருக்குது, இது நல்லா இருக்குது மீன், மஜாவாக இருக்குது. என் கட்சிக்காரன் தான் மாலதி. சும்மா தான் அவங்க என் கஸ்டமர் வந்து கட்சிக்காரன் ஒண்ணுதான் செயலாளர் ஓட்டு அவன் தான் போடுங்க. அந்த வாட்டி விஜய்ப்பா ஓட்டு இல்லை, இந்த வாட்டி மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புதுசாக வர பிள்ளைங்க வாய்ப்பு கொடுக்குப்பா. எல்லாரும் வீடியோ நம்ம அத்தனை பேருக்கு சொல்கிறேன், போட்டு விடுங்க விஜய். யாராவது வராத போட்டுக்கிறாங்கண்ணா கடைக்கு. என்ன பேசுகிறேன் பேசி நான் இப்போ இதில் போட முடியாது.